தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய டாக்டர் ஷர்மிளா மேடம். மேடம் வணக்கம். வணக்கம் தோழர். இப்ப நம்ம இறுதி தருவாயில இருக்கிறோம். ஒவ்வொரு பிரஜைகளும் யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு முடிவுல இருப்பாங்க. சொற்ப வாக்காளர்கள் மட்டுமே இன்னும் முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இப்போ தேர்தல் களம் என்பது நீங்க பார்த்த வரையில இந்த 5 இயர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், அப்போசிஷன் பார்ட்டியினோட ரோல், நாம் தமிழர் ஏற்கனவே ப்ரூவன் ஓட்டு இருக்கு. விஜய்ங்கிற ஃபேக்டர் தான் இப்போ இந்த தேர்தல்ல ஒரு புதிய ஃபேக்டரா பார்க்கப்படுது. இந்த 4 கார்னர் ஃபைட், இந்த களம் எப்படி நீங்க பார்க்கிறீங்க? இந்த இறுதிக்கட்ட நிலவரமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 முக்கியமான விஷயங்களை நம்பி அவங்க களத்துல நிக்கிறாங்க. 3 இல்ல 4ன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கூட்டணி பலம். அவங்க தொடர்ந்து இந்த கூட்டணி இன்டாக்டா இருந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் நடுவுல அதுல சில பிரச்சனைகள்லாம் வந்தது. பட் அதையும் அவங்க அயர்ன் அவுட் பண்ணிட்டு களத்துல நின்னுட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. பல புதிய கூட்டணிகள் எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இங்க சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறதே திமுக கூட்டணியும் சரி, இந்த திமுக அரசும் இந்த 5 வருஷம் மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில ஏற்படுத்திய நலத்திட்டங்கள். இந்த நலத்திட்டங்கள் அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா தரப்பு மக்கள் கிட்டையும், குறிப்பாக பெண்கள் கிட்ட, மாணவர்கள் கிட்ட, வயதானவர்கள் கிட்ட, அரசு ஊழியர்கள் கிட்ட அப்படின்னு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல நலத்திட்டங்கள், அது எஜுகேஷன், ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதற்கான தரவுகள் இன்னைக்கு இருக்கு. ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் தமிழ்நாடு பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் 2 இலக்க வளர்ச்சியை நாம தொட்டிருக்கிறோம். தனிநபர் வருமானம் அதிகமாயிருக்கு, உள்நாட்டு உற்பத்தி அதிகமாயிருக்கு, பெண்களுடைய நிலை முன்னேறி இருக்கிறது. இப்படி போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நம்பி. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம் உடைய கரிஸ்மா, பர்சனலா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை பண்பு, அது இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு எதிரணிகளே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவருடைய ஸ்டேச்சர் வளர்ந்திருக்கு. கும்முடி பூண்டியை தாண்டினா ஸ்டாலினை யாருக்கு தெரியும் அப்படின்னு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்டாலினுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க, மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா ஒரு நல்ல அரசியல, ஆரோக்கியமான அரசியல் அவர் கையில் எடுக்கிறாரு. வெறுப்பு அரசியல் அவர் பேசுறது இல்ல, தனி மனித தாக்குதல்ல அவர் ஈடுபடுறது இல்ல, மக்களுக்கான அரசியல் பேசுறாரு, மாநிலத்துக்கான அரசியல் பேசுறாரு. எதிர்கட்சி தலைவர்களா அரசியல் களத்துல பார்த்தாலும் பர்சனலா அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு முதலாள அவர் போய் நிக்கிறார். அத ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவி இறந்த போதும் நாம பார்த்தோம். ஹெச் ராஜா அவர்கள் உடல்நிலை சரியா இல்லாத போதும் நம்ம பார்த்தோம். சீமான் தந்தை மரணத்தின் போது கூட போன் கால்ல பேசினாரு. ஆமா, அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியல் அவர் கையில எடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் அப்ரோச்சபிள் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஒரு பிரச்சனைனா உடனே களத்துல நிக்கிறார். இப்ப கரூர் சம்பவத்துல கூட பாருங்க, அன்னைக்கு நைட்டோட நைட் அவர் போய் கரூர்ல நிக்கிறார். உதயநிதி துபாயில இருந்தாரு, அங்கிருந்து கிளம்பி அவர் வரார். அன்பில் மகேஷ் வரார். அப்படி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கறது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குது. அவர் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு அபிமானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது. 4வது மிக முக்கியமான விஷயம் பிரச்சாரம். பிரச்சாரத்தை ரொம்ப அழகா எல்லா தொகுதிகளுக்கும் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே நீங்க பாருங்களேன், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள், இப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே எல்லா தொகுதிகளுக்கும் போய் மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்களின் அடிப்படையில உரிமையோட ஓட்டு கேட்கிறான். அடுத்தவங்களை பழி சொல்லியோ அடுத்தவங்களை இது பண்ணியோ இல்ல. The most important thing is, இன்னைக்கு இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் மக்கள் மனசுல ஆழமா கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்ட போடுறது எல்லாமே ஒன்றிய அரசு தரப்புல இருந்துதான் அப்படிங்கறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல் அது எடுபடுமா மேடம்? இப்ப அதுதான் முன்வைக்கிறாரு திரு இபிஎஸ். சட்டமன்ற தேர்தல் இது இங்க சட்ட ஒழுங்கு தான் இங்க பேசும், இங்க பெண் பாதுகாப்பு தான் பேசும், இங்க வேலை வாய்ப்புகள் தான் பேசும். இங்க நீங்க டெல்லியில நடக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது நீங்க மத்திய அரசை நீங்க காட்டிட்டு பூச்சாண்டி காட்டுறதா இங்க வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவரு. நியாயமான கேள்வி, நான் இல்லன்னு சொல்லல. அவங்க பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைக்கல. தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏங்கிறது இட் இஸ் an actual problem which is happening. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிதி ஆகட்டும், மாநில உரிமைகள் ஆகட்டும், இந்த பிரச்சனைகளுக்கு முக்காவாசி ஒன்றிய அரசு காரணமாக இருக்கு. இப்போ கூட எலெக்ஷன் டைம்ல டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனையை கொண்டு எப்படி திமுக கொண்டு வரக்கூடிய இந்த தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏங்கிற நரேட்டிவ்க்கு வலு சேர்த்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அது போதிய புரிதல் இருக்கா பிரஜைகளுக்கு? புரிதல் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க சொல்லக்கூடிய இந்த மாநில அளவிலான பிரச்சனைகளை யாரு கையில எடுத்திருக்கணும்? எதிர்கட்சி தானே அதை தீவிரமா கையில எடுத்திருக்கணும்.
இப்ப எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஸ்டாலின் எவ்வளவு ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டாரு. நம்ம பார்த்தோம். ஒரு பொள்ளாச்சி சம்பவத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல எதிர்க்கட்சிகள் களத்துல எவ்வளவு தூரம் போராடினாங்கன்னு. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய இந்த 5 வருட ஆட்சியில பிரச்சனைகள் இல்லாமல்லாம் இல்லங்க. பிரச்சனைகள் இருந்தது. ஆனா எதிர்க்கட்சிகள் அத வலுவா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க தவறிட்டாங்க. எத்தனையோ பிரச்சனைகள என்னால சொல்ல முடியும். ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து கொஞ்சம் அவர் ரொம்ப மெத்தனமா இருந்துட்டாங்க. ஏன்னா எடப்பாடிக்கு உட்கட்சி பிரச்சனையை தீர்க்கிறதே அவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதுக்கே கிட்டத்தட்ட 2024 வரைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட பாதி ஆட்சி அதிலேயே போயிடுச்சே. 2024 வாக்குல தானே ஒருங்கிணைச்சு எல்லாரையும் அவருடைய கண்ட்ரோல்ல அவரால கொண்டு வர முடிஞ்சது. அதனால அவரால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி அதுக்கு அப்புறமுமாவது ஒரு நல்ல ஒரு நரேட்டிவ் ஆக்சுவலா செட் பண்ணிட்டு வந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்களுக்கு எதிராக இங்க குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ ரொம்ப எஃபெக்டிவா எடப்பாடி அவர்கள் பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணி செட் பண்ணாரு. ஆனா அது எல்லாத்தையும் ஊத்தி மூடுற மாரி இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்த கொண்டு வந்து பாஜக ஒரு வேலையை பண்ணிடுச்சுல்ல. எல்லாத்தையும் கடைசி அந்த 1 வாரம் அந்த 3, 4 நாள் அத எல்லாத்தையும் ஒரு மறக்கடிக்கிற செய்யற மாரி ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்துட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க தரவுகள் வச்சு பார்த்தீங்கன்னாலும், இது போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பொத்தாம் பொதுவா நீங்க சொன்னீங்கன்னா, அது கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்டே ஆகாதுங்க. இப்போ ஒரு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு வந்து ஏன் அவ்ளோ தூரம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராக்ஷன் ஏன் கிடைச்சது? தொடர்ந்து சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சிகளோட களத்துல நின்னாங்க. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு அரசியல் கட்சிகள் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, சிவில் சமூகத்துல சேர்ந்தவங்க எத்தன பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க, இல்ல நின்னாங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் நிக்கல அப்படின்னா, உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகளே சொல்லுது. பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னா அதிகரிச்சிருக்கு. ஆனா ஓவரால் இந்தியா பூராவே அதிகரிச்சிருக்கு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள பார்க்கும்பொழுது தமிழ்நாடு கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடுல கேஸ் நம்பர்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் பெட்டர் ரிப்போர்ட்டிங். பெட்டர் ரிப்போர்ட்டிங். அதே மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுலயும் வந்து பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. கோர்ட்டுக்கு இந்த வழக்குகள் போறதும் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. கன்விக்ஷன் வைஸ் ஆல்சோ பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்குன்னு நாம சொல்லலங்க. என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. என்சிஆர்பி டேட்டாவே 2023 வருஷம் வரைக்கும் தானே இவங்க வெளியிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. 24ல இருந்து 26க்கான டேட்டாவே இல்லையே. அப்ப எந்த அடிப்படையில நீங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப மக்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் மயப்பட்ட மக்களுக்கு தெளிவாக தெரியுது. இவங்க இத ஒரு சாக்கா யூஸ் பண்றாங்க. திமுக மீது திமுக தலைவர் மீது தனிப்பட்ட முறையிலயோ, இல்ல திமுகவுடைய அரசுடைய செயல்பாடுகள் மேலயோ, இல்ல அவங்க திட்டத்து மேலயோ ஏதோ விமர்சனங்கள் வைக்க இவங்களால முடியல அப்படிங்கும் பொழுது, இது போன்ற விஷயங்கள கையில எடுக்குறாங்க. ஆனா அதுவே எடுபட மாட்டேங்குது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். பாஜக இவ்வளவு தூரம் பேசுறாங்க. பெண்கள் பாதுகாப்ப பத்தி அதிமுக பேசுதுல்ல. பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மீது அவங்க கட்சியைச் சேர்ந்த சென்னை மகளிர் உறுப்பினர் ஒருத்தர் தங்க சோபனா அப்படிங்கிறவர் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. 2018ல இருந்து தொடர்ந்து எனக்கு பாலியல் கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாரு, தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நேரடியாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் சோசியல் மீடியால வெளியில வந்தது. நியாயமா கேட்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனோ, வானதி ஸ்ரீனிவாசனோ, குஷ்பு சுந்தரோ, கஸ்தூரியோ யாராவது ஒருத்தர் தங்க சோபனாவுக்காக ஒரு வார்த்தை பேசுனாங்களா? ஏன் பேசல? உங்க கூட்டணி கட்சியில தானே இருக்கிறாங்க. உங்க கூட்டணி கட்சியோடைய மாநில துணைத் தலைவர் மீது ஒரு பெண் எழுத்து மூலமாக பிரதமர் மோடி கிட்ட குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப உங்க கட்சிக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க எப்படி தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப பாஜகவுக்கு இத பத்தி பேச தகுதி இல்ல. அதிமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? 3 பெண்களை எரிச்சு கொன்னதை மக்கள் மறக்க மாட்டாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தை எத்தனை மகளிர் வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் திமுக தொடர்ந்து ஞாபகப்படுத்துதுல்ல களத்துல. அப்போ ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட எடப்பாடி எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாரு, தவறிட்டாரு. சட்டமன்றத்துல பேசணும் இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்துக்கு எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து 66 எம்எல்ஏ எதுக்குங்க அனுப்பியிருக்கிறாங்க? இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சட்டமன்றத்துல பேசியிருந்தா அது ரெக்கார்ட்ல ஏறி இருக்குமா இல்லையா? திமுக பத்தி பேச எத்தோ விஷயம். நீங்க என்ன பண்றீங்க? சட்டமன்றம் கூட்டினா உடனே வெளிநடப்பு செஞ்சீங்க. இவங்க உள்ள இருந்ததை விட வெளிநடப்பு செஞ்சதுதாங்க அதிகம். மக்கள் பேசுறதுக்கு தானே உங்களை அனுப்புறாங்க. பேசாம புசுக்கு புசுக்குன்னு வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு அவங்கள வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் இருக்கா? இந்த அரசு பர்ஃபெக்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நோபடி இஸ் 100% பர்ஃபெக்ட். எல்லா அரசுக்கும் எதிராக 5 வருஷத்துல ஆன்டி இன்கம்பன்சி வரதான் செய்யும்.
ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சிய மக்கள் கிட்ட ஓட்டா மாத்துற வேலை அந்த பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. அத பண்ண தவறிட்டாரு எடப்பாடி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் ம். எப்பவுமே மாற்றத்துக்கான ஒரு அரசியல் பேசுறாருங்க. ஆனா அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பிராக்டிகலாவே இல்ல. அது வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற கதை தான். அத பேப்பர்ல பார்க்கும்போது அப்படியே அந்த ஒரு யுட்டோப்பியான்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஐடியல் ஒரு மாநிலம்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு ஐடியல் நாடு இப்படிதான் இருக்கணும்னு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் எவ்வளவோ இருக்கு. அதுக்கு வந்து அது சரிப்பட்டு வராதுங்கிறது மக்களுக்கே நல்லா தெரியும். அதனால தான் 10 வருஷமா பயிற்சி முயற்சி, பயிற்சி முயற்சின்னு அவரும் கடந்து போயிட்டு இருக்கிறாரு. விஜய் ஃபேக்டர் கண்டிப்பா பல இடங்கள்ல அவர் ஸ்பாய்லரா இருப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ம். பல இடங்கள்ல திமுக அவர் வெற்றிய டெஃபினட்டா பாதிப்பாங்கன்னு சொல்றாங்களே. திமுக வெற்றி இல்லங்க. எல்லாருடைய வாக்குகளும் அவர் எடுப்பார். ம். எல்லா தரப்புல இருந்தும் வாக்குகள் எடுப்பாரு. குறிப்பாக அதிமுக வாக்குகள நெறைய எடுப்பார். ம். அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டத்துடைய அவரை நம்பி அவர் பின்னால போகக்கூடிய கூட்டத்துடைய காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்களேன். ஒண்ணு அவர் மேல கண்மூடித்தனமான ஒரு வெறி, ஒரு கவர்ச்சி அவங்களுக்கு இருக்கு. 2வது மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு பேசுறாங்களே தவிர, மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அது சொல்றதுக்கான புரிதல், அரசியல் புரிதலோ தெளிவோ அவங்க கிட்ட கிடையாது. மாற்றம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இடுப்புல கட்டியிருந்த துண்ட தலையில கட்ட வச்சாங்கல்ல, அதுதாங்க மாற்றம். செருப்பே போடாத கால்ல செருப்பு போட வச்சாங்கல்ல, அதுதாங்க மாற்றம். கொடி கம்பத்துக்கு 700 அடி அந்த சைடு தள்ளி நின்னு தான் நீ சாமி கும்பிடணும்னு சொன்னவங்கள கோவிலுக்குள்ள கூட்டு போனாங்கல்ல, அதுதாங்க மாற்றம். கை நாட்டு போட்டுட்டு இருந்தோம்னா கையெழுத்து போட வச்சாங்கல்ல, அதுதாங்க மாற்றம். இதுதான் மாற்றம். மாற்றம் அப்படிங்கிறது ஏற்றத்துக்கான மாற்றமா இருக்கணும். ஆரோக்கியமான மாற்றமா இருக்கணும். ஒரு சமூகத்த அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மாற்றமா இருக்கணும். மாற்றம்ங்கிறது ஏமாற்றமா இருக்கக்கூடாது. விஜய் சொல்லக்கூடிய மாற்றம் ஏமாற்றம் தான். ஏதாவது ஒரு விஷயத்த அவர் மாற்றம்னு சொல்லக்கூடிய அவர், ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு தனித்துவமா ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறார்னான்னு பாருங்களேன். அவர் நிப்பாட்டி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் என்னங்க, நீங்க எந்த கட்சி மேல ஊழல் புகார்கள் சொல்றீங்களோ, அந்த கட்சியில இருந்து வந்தவங்கள சேர்த்துக்கிட்டு ஓவர் நைட்ல அவங்களுக்கு சீட்டு குடுக்குறீங்க. களத்துல நீங்க மக்களுக்கு பரிசு பொருள் குடுக்குறீங்க, காசு குடுக்குறீங்க. இதையும் மத்த கட்சிகள் பண்ணுது. உங்க தேர்தல் அறிக்கைய பார்த்தீங்கன்னா, எல்லார்ட்டருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ம். இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நிர்வாக திறன்னா என்ன? ஒரு பாலிசி மேக்கிங்னா என்ன? அது எக்ஸிகியூஷன்னா என்ன? அதற்கான பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? இது எதுவுமே தெரியாம சும்மா பிளைண்டா ஒரு தேர்தல் அறிக்கைங்கிற பேர்ல ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய தலைமையில ஆரம்பிச்சு தொண்டன் வரைக்கும் எல்லாருமே இதே ஜூம்பி கூட்டமா தானங்க இருக்காங்க. அந்த ஜாம்பிகள் வந்து எல்லார் ஓட்டையும் பிரிப்பாங்க. இந்த மாரி ஜாம்பிகள் எல்லா கட்சியிலயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. திமுகவிலயும் ஒரு சில பேர் இருப்பாங்க. புரிதல் இல்லாதவங்க இருப்பாங்க. திமுகல கம்மியா இருப்பாங்க ஆனா. ஆனா மற்ற கட்சிகள்ல இதெல்லாம் இருப்பாங்க. அப்போ இது போன்ற வாக்குகள்னா, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமா சீமானுடைய வாக்குகள், ஃபர்ஸ்ட் சீமானுடைய வாக்குகள பிரிப்பாரு. அதிமுக வாக்குகள பிரிப்பாரு. சங்கி கூட்டத்துடைய வாக்குகள் அது எப்பவுமே அங்க தான் இருக்கும். அது ஒண்ணு அதுல விசிக இருந்து ஒண்ணும் பேங்க்கு பயங்கரமா இளைஞர் டேமேஜ் ஆகப்போகுது. இல்ல பிரிப்பாரு. கண்டிப்பா. இல்லன்னுலாம் நம்ம சொல்லவே முடியாது. விசிகால மட்டும் தான் இளைஞர்கள் இருக்காங்களா? ம். விசிகால மட்டும் தான் இளைஞர்கள் இருக்காங்களா? தலித் எல்லா சமூகத்தோட வாக்குகள் தான் வந்து கணிசமா போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா தலித் சொல்லப்படுது. சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆ அம்பேத்கரியம் பற்றிய தெளிவு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அண்ணன் திருமாவை தொடர்ந்து அவர் கூட பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வளவு சீக்கிரம் தாவேக்கா பக்கம் போக மாட்டாங்கங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குங்க. ம். அதனால எல்லா வாக்குகள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஒட்டு மொத்தமா யூத் ஃபுல்லா அங்க போயிடும். ஒட்டு மொத்தமா பெண்கள் பூரா அங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது மீடியா ஹைப். இன்ஃபாக்ட் நான் ஒரு படி மேல போய் மீடியாவையே நான் குற்றம் சொல்றேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கு ஓவரா பில்டப் குடுத்து, இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு பிம்பம் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. 4ஆம் தேதி தெரிஞ்சிற போகுது இல்லங்க. இவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறாரு அப்படிங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சிற போகுது. நீங்க என்ன கணிக்கிறீங்க? பெரம்பூர், திருச்சி கிழக்குல அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருச்சி கிழக்குல கண்டிப்பா தேறவே மாட்டாருங்க. அங்க களத்துல அவர் இனிகோ எரிதிராஜ் அண்ணன் வந்து அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக. நீங்க கடைசி ஒரு நாள் போய் சர்ச்சுல போய் முட்டியிடுறதுனாலயோ, இல்ல நமாஸ் பண்றதுனாலயோ, இல்ல கோவில்ல போய் அர்ச்சனை பண்றதுனாலயோ மக்கள் முட்டாள் கிடையாது. மக்கள் வந்து ஏமாந்துற மாட்டாங்க. பெரம்பூர்ல டஃப் காம்படிஷன் குடுப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா அர்பன் ஏரியாஸ்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா, விஜய்க்கான ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கக்கூடியது அர்பன் ஏரியாஸ்ல தான். ம். அதனால பெரம்பூர்ல டெஃபினட்டா அவர் டஃப் காம்படிஷன் குடுப்பாரு. பட் ஆனா கண்டிப்பா ஜெயிச்சுருவாருன்னுலாம் நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. எப்படி வேணா போகலாம். இட் வில் பி எ டஃப் ஃபைட். ஆனா அங்க இருக்கக்கூடிய அ சேகர் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த மக்களோட பயணிக்கக்கூடியவர். கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்கிறாரு.
அந்த தொகுதி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அந்த சாதனைகள்லாம் சொல்லி அவர் ஓட்டு கேட்கிறாரு. இவர் மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெரம்பூர் மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கூடயே வாழ்ந்து, நமக்கு ஒரு பிரச்சனைன்னா தைரியமா போய் உரிமையோட நம்ம எம்எல்ஏ வீட்டு வாசல்ல நின்னு, நம்ம சொல்லக்கூடிய, நம்மளால அப்ரோச்சபிளா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ நமக்கு வேணுமா? இல்ல பனையூர் கேட்ல போய் மணிக்கணக்கா வாசல்ல நின்னு, வாட்ச்மேன் உள்ள விடாம, வெறும் அந்த கேட்டையும், ஜன்னலையும் பார்த்துட்டு, திரும்பி வரக்கூடிய, அப்புறம் அவருக்கா தோணும்போது மாசத்துல ஒரு தடவை வரக்கூடிய எம்எல்ஏ நமக்கு வேணுமா? முதல்ல இவர தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புனா, இவர் சட்டமன்றத்துக்கு வருவாரா? அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. அதேபோல மேம் இறுதியான ஒரே ஒரு கேள்வி. ரத்தின சுருக்கமா பதிவு செய்யுங்க. உங்க எவ்வளவு கவுண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? யார் மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க? கவுண்ட்ஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் நீங்க எவ்வளவு குடுக்குறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஐ ஐ டோன்ட் பிலீவ் அது கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா தான் இந்த எலெக்ஷன்ல இருக்குங்க. பிகாஸ் விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் வோட்ஸ் எடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வோட் பெர்சன்டேஜ் சீட் கன்வர்ஷனா ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதுல பெரிய ஒரு நம்பிக்கை எல்லாம் இல்ல. அவ்வளோலாம் சீட் கன்வர்ஷனுக்கான வாய்ப்பு இல்ல. பட் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து டெஃபினட்டா ஒரு 150 to 180 சீட்ஸ்க்குள்ள டெஃபினட்டா அவங்க வந்து எடுத்து மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து மக்களுக்கு தெளிவா தெரியுது. நல்ல விஷயங்கள் 5 வருஷத்துல பண்ணியிருக்கிறாங்க. குறைகள் இருக்கு. ஆனா அந்த குறைகள சிஎம் சரி செஞ்சுருவாரு. மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா அந்த குறைகளையும் அவர் நிவர்த்தி பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையும், அபிமானமும் மக்களுக்கு அந்த முதலமைச்சர் மேல இருக்கு. களத்துல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் மேல, இல்ல அமைச்சர்கள் மேல அதிருப்திகள் இருக்கலாம். அது எல்லா ஆட்சி காலத்திலயும், எல்லா அமைச்சர்கள் மேலயும், எல்லா எம்எல்ஏக்கள் மேலயும் வரும் தான். சோ அத தாண்டி எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி கம்ஃபர்டபிளா பிட்வீன் 150 to 180 டெஃபினட்டா எடுப்பாங்க. அண்ட் வலுவான ஒரு ஒரு எதிர்க்கட்சியாக மீண்டும் அதிமுக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். மீண்டும் எடப்பாடி அவர்கள் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். கடந்த முறை ஏன்னா 66 இடங்கள் ஜெயிச்சாங்க. அத தக்க வைப்பாங்களா? அல்லது அது குறைய கூடுமா? தக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நமக்கு வந்து எதிர்க்கட்சியாகவும் ஒரு திராவிட பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது வந்து திமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தல் முக்கியமோ, அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் இது வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அதிமுக மோசமா தோத்து போயிட்டாங்கன்னா, பாஜகவுடைய வரலாறு நமக்கு தெரியும். மாநில கட்சிகள அவங்க எப்படி அழிச்சு ஏப்பம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் வந்து தொடர்ந்து நாம சொல்றோம், திமுக கூட்டணிக்கு போகாத எந்த ஓட்டுமே, நீங்க விஜய்க்கு போட்டாலும் சரி, சீமானுக்கு போட்டாலும் சரி, யாருக்கு போட்டாலும் சரி, அது மறைமுகமாக பாஜகவுக்கு போகக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொல்றோம். அட்லீஸ்ட் அதிமுக பல இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சியா வந்து உட்கார்ந்துட்டு, தயவு செஞ்சு இந்த தேர்தலுக்கு அப்புறமாவது தேவையில்லாத அந்த பாஜகங்கிற சுமைய தூக்கி இறக்கி வச்சுட்டு, ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியல கையில எடுங்க. மீண்டும் மக்கள் அதற்கான ஒரு கடைசி வாய்ப்பா இத பார்ப்பாங்க. மக்கள் அதுக்கான கடைசி வாய்ப்பா அத பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு குடுத்தாங்கன்னா, தயவு செஞ்சு அத கெட்டியா புடிச்சுக்கங்க. அத விட்டுட்டு விஜய் போன்ற அரசியலே தெரியாதவர்கள வந்து கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா, நாடு நாசமா போயிரும். குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாரி ஆயிடும். அது நடக்கக்கூடாது. அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. மீண்டும் அதிமுகவ நம்பி கடைசியாக எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா, தயவு செஞ்சு அதிமுக அத பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறேன். நிச்சயமா மேம். மேலும் மக்களுக்கு நம்ம வந்து அறிவுறுத்துவது, அனைவரும் வாக்களிக்க வேண்டும். 100% வாக்கு என்பது பதிவாக வேண்டும் இல்ல அதுல என்பதை ஒரே ஒரு வலியுறுத்தி விஷயம் தாங்க மக்களுக்கு, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கங்கிறத, வாக்களிப்பது உங்களுடைய உரிமை அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய கடமை. கடமை அப்படின்னு வரும்பொழுதே, நாம நமக்கு மட்டும் சிந்திக்க கூடாது. நமக்கு யாரு பிடிச்சவங்க, நம்ம விருப்பு வெறுப்பு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு சிந்திச்சு உங்க தொகுதியில நீங்க வாக்கு போடுங்க. ஏன்னா, உங்களுடைய ஒரு வாக்கு 8 கோடி தமிழக மக்களுடைய தலையெழுத்த மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு வல்லமை படைத்த ஒரு வாக்கு. அதனால ஒரு வாக்க கூட தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட நேரத்த பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் மேம். நன்றி.